எதிர்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெங்கும் நிறைந்திருக்கும் ஸ்ரீ குபேரன் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, தற்பொழுது நாம் பார்க்க இருப்பது என்னவென்றால் புத்தாண்டு ராசி பலன்கள். புத்தாண்டா இப்போதானங்க போச்சு, அது ஆங்கில புத்தாண்டு. நாம் நம்முடைய தமிழர் மரபை தழுவி நாம் கொண்டாடுகின்ற சித்திரை 1ஆம் தேதியே நம்முடைய தமிழ் வருடம் பிறக்கின்றது நண்பர்களே. அந்த வகையில் தமிழ் வருட பிறப்பு ராசி பலன்கள், ஓராண்டுக்கான பலன்கள், இந்த சித்திரையிலிருந்து பங்குனி மாதம் வரையிலும், அடுத்த பங்குனி வரையிலும் 2023 சித்திரையிலிருந்து 12 மாதங்கள் உங்களுக்கு எப்படி அமையப் போகின்றது என்பதனை பார்க்க இருக்கின்றோம். அன்பு நண்பர்களே, அதற்கு முன்பாக இந்த வருடம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பொதுவாகவே நம்முடைய தமிழ் முறைப்படி பஞ்சாங்கங்களில் 60 விதமான பெயர்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு பெயரினை வைத்து அந்த பெயர் கொண்ட ஆண்டு இன்ன தன்மையோடு அமையும் என இடைக்காட சித்தர் நமக்கு பாடல்களை எல்லாம் கொடுத்து சென்றிருக்கின்றார். அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் 37வது ஆண்டு நண்பர்களே. இந்த 37வது ஆண்டின் பெயர் சோபகிருது வருடம் எனப்படும். அது என்னங்க சோபகிருது? கிருது என்றால் செயல், செய்கை என்று பொருள். சோப என்றால் மங்களகரமான அல்லது மங்களம் என்று பொருள். இப்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், போன வருடம் சுபக்கிருதுன்னு பார்த்தோம். சுபக்கிருதுன்னா நற்செய்கை, சுப என்றால் நன்மைன்னு அர்த்தம்ங்க. அதுபோல் சோப என்றால் மங்களகரமானது என்று பொருள். அந்த வகையில் இந்த ஆண்டு பஞ்சாங்கத்தில் மங்களகரமான விஷயங்கள், மங்களகரமான செயல்கள் அதிகம் நடைபெறுகின்ற ஆண்டு. மக்கள் ஒருவரோடு ஒருவர் நட்பு பாராட்டுகின்ற ஆண்டு, மும்மாறி பொழிகின்ற ஆண்டு, விளைச்சல்கள் நன்றாக வருகின்ற ஆண்டு, அன்பு செழிக்கின்ற ஆண்டு அப்படின்னு இடைக்காட சித்தர் பாடி வச்சுட்டு போயிருக்கார். அது ஒரு வகையில் சித்தர்கள் கூறியது உண்மையாகவும் இருக்கும். அந்த வகையில் இந்த ஆண்டு மங்களகரமான செயல்கள் நடக்கின்ற ஒரு மங்களகரமான ஆண்டு நண்பர்களே. அவ்வாறாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த ஆண்டில் கிரக நிலைகளை பார்க்கலாம். இந்த ஆண்டு முழுக்கவும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஏன்னா நம்ம 4 கிரகங்களின் அடிப்படையில் தான் இந்த வருட பலன்கள் கணிக்கப்படுகின்றது. அந்த வகையில் சனியின் அமர்வு இவ்வாண்டு முழுக்கவும் உங்களுக்கு கும்பராசியில் அமைய இருக்கின்றது. குருவின் அமர்வு இந்த ஆண்டு முழுக்கவும் உங்களுக்கு மேச ராசியில் அமைய இருக்கின்றது. இந்த ராகு கேதுக்களின் அமர்வு பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த ஆண்டு மத்தியம பகுதி வரையும் முதல் 5 மாதங்கள், அதாவது அக்டோபர் மாதம் வரையிலும், 2023 அக்டோபர் மாதம் வரையிலும் அவர்கள் இருக்கின்ற இடம் உங்களுக்கு தெரியும். தற்பொழுது இருக்கின்ற மேஷம், துலாம் ராசிக்குள்ளாக வீற்றிருப்பார்கள். இந்த மாண்டின் மத்தியம பகுதியில் அக்டோபர் மாதத்தில் மீனத்துக்குள்ளாக ராகு வந்து விடுவார், கன்னிக்குள்ளாக கேது வந்து விடுவார். இந்த அமைப்புகளில் தாங்க ராஜ கிரகங்கள் அமைய இருக்கின்றார்கள். இவ்வாறாக இடம் மாறுகின்ற இந்த கிரகங்களும், இந்த 4 ராஜ கிரகங்களும் சேர்ந்து இந்த மங்களகரமான செயல்கள் நிகழக்கூடிய இந்த ஆண்டில் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மங்களகரமான செயல்களை எல்லாம் கொடுக்க இருக்கின்றார்கள். இந்த 4 நாயகர்களினுடைய ஆட்டம் உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான நற்பலன்களை எல்லாம் வழங்க இருக்கின்றது என்பதனை தொடர்ந்து விரிவாக நாம் பார்க்கலாம். வாருங்கள். மீனராசி நேயர்களே, மீனத்தை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு சோபக்கிருது வருடம் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சில விஷயங்களில் நன்மைகளிலும் சில விஷயங்களில் கொஞ்சம் மிக கவனமாக இருக்க வேண்டிய அமைப்புகளையும் வழங்குகின்ற ஒரு ஆண்டு. இந்த ஆண்டினுடைய முற்பகுதி பார்த்தீர்கள் என்று சொன்னால் அக்டோபர் மாதம் வரையிலும் ஆகச்சிறந்த நற்பலன்களை, இந்த ஆண்டை 2ஆக பிரிச்சுக்கிட்டோன்னா முதல் 6 மாதம் உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள். ஆமாம் நண்பர்களே, திருமண முயற்சிகள் கைகூடி வருதல், பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றமடைதல், தொழில் வியாபாரம் நன்றாக ஆரம்பித்தல், புதிய தொழில்களை ஆரம்பிக்கிறது, புதிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, சுப விரயங்கள் செய்வது, சொத்து சேர்ப்பது, குழந்தை பாக்கியம் கிடைப்பது, இந்த மாதிரி முதல் 6 மாதங்களில் அனைத்து விதமான சுப நிகழ்வுகளுக்கும் கிரீன் சிக்னல் தான். அன்பு நண்பர்களே, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வருகின்ற காலகட்டம். புதிதாக தொழில் ஆரம்பிக்கணும்னு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு தொழில் ஆரம்பிச்சிருவீங்க. அந்த தொழில் நிதானமாக, பெரிய வளர்ச்சியினால் நிதானமாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே செல்லும். அதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. பொருளாதார ரீதியாகவும் கையில் ஒரு நல்ல காசு புழக்கம் இந்த ஆண்டு உண்டு. நீங்கள் என்னதான் சிரமப்பட்டாலும், 7.5 சனி நடக்குதுன்னு பயந்துக்கிட்டு இருந்தாலும் அதெல்லாம் பெருசாக போட்டு மனதை குழப்பிக்கொள்ள வேண்டாம். இந்த ஆண்டு பொருளாதார ரீதியான வருமானம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். அது சேமித்து வைக்கணும். ஏன், அடுத்து ராகுவின் பெயர்வு, அடுத்த சனியின் பெயர்வு சிறப்பற்றது.
ஆக அங்கு நாம் சாய்ந்து கொள்வதற்கு ஒரு பின்புலம் நமக்கு வேண்டும். அந்த பின்புலமாக இவ்வாண்டின் வருமானம் உங்களுடைய சேமிப்பாக அங்கு இருக்கின்ற பொழுது அது உதவும். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆக அன்பு நண்பர்களே, இந்த ஆண்டு வருமானம் சிறப்பாக அமையும். புதிய வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சித்து கொண்டிருந்த நண்பர்கள் தாராளமாக இந்த ஆண்டு முயற்சிக்கலாம். உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப ஓரளவு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற சிறப்பான ஒரு ஆண்டு. திருமண முயற்சிகள் யாரெல்லாம் மேற்கொண்டிருந்தீர்களோ திருமண அமைப்புகள் கைகூடி வரும். கொஞ்சம் தூர சொந்தங்களில், சொந்தமற்ற அமைப்புகளில், அந்நியத்தில் பார்க்குறது மிக மிக சிறப்பானது. குயிக்காக அந்த திருமண அமைப்புகள் கைகூடிவிடும் மீனராசி நேயர்களே. அதே போல் கொடுத்த வாக்கினை கொஞ்சம் சிரமப்பட்டு ஆனால் காப்பாற்றிடுவீங்க, கவலைப்பட வேண்டாம். மீனராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் வாக்கு கொடுப்பீங்க, கொடுக்குற வாக்கு காப்பாற்றுவீங்க. அதுக்காக கொஞ்சம் மெனக்கட்டுறது, சிரமப்படுறது, சில அலைச்சல்கள், விரயங்களை மேற்கொள்வது இப்படி இருக்குங்க. ஆனாலும் கொடுத்த வாக்கை காத்து விடுவீர்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப்பெறுகின்றது. அது மட்டுமல்லாமல் அன்பு நண்பர்களே, இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் குடும்பத்தில் அவ்வப்போது சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வந்தாலும் அதெல்லாம் கட்டுக்குள்ளே இருக்கும். அவ்வப்போது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையப்பெறுகின்றது. கடன் தொந்தரவுகள் ஓரளவு கட்டுக்குள் வருகின்ற ஒரு நல்ல காலகட்டமாக இக்காலகட்டம் அமையப்பெறுகின்றது. ஓரளவு அப்படி கட்டுக்குள்ளே வந்துடும், கவலைப்பட வேண்டாம். அதே போல் எதிரி தொல்லைகளும் சற்றே குறைகின்ற ஒரு அற்புதமான ஆண்டாகவும் இந்த ஆண்டு அமையப்பெறுகின்றது. அப்படிங்கிறதுலையும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. புத்திரபாக்கியமும் உண்டு, எல்லாமே சிறப்பாக இருக்குது இந்த மாதிரியான அமைப்பு. ஆனால் இந்த ஆண்டோட பிற்பகுதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சொல்கிற அளவுக்கு யோகம் இல்லை. அதாவது டிசம்பர்லேருந்து அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நீங்கள். நவம்பர் டிசம்பர்லேருந்து கொஞ்சம் பொருளாதாரத்தை இறுக்கி பிடிக்க வேண்டிய ஒரு ஆண்டு. செலவுகள் அதிகரிக்கும். அந்த செலவுகள் அதிகரிக்கின்ற பொழுது நம்ம தாம் தூம்னு செலவு பண்ணிட்டு அந்த அடுத்தடுத்த செலவுகள் அப்படியே பழகிருங்க. பண்ணிட்டோம், கொஞ்சம் கடன் வாங்கி பண்ணிடலாம், அது இங்கே கொஞ்சம் கடன் வாங்கி பண்ணி அப்படிங்கிற ஒரு அசட்டு தைரியம் கிடச்சிரும். அந்த அசட்டு தைரியத்தால் போய் சிக்கிடுவோம் கடனில். ஆக அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்ததாக பார்த்தோம் என்றால் அன்பு நண்பர்களே, இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் வேறு எங்கு நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்கின்ற இடங்கள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாவற்றிலுமே கவனமாக இருந்துங்க. இந்த ஆண்டு பொருளாதார வரவு கொடுக்கும், கல்யாணத்துக்கு கொடுக்கும், ஓரளவுக்கு மணி ஃப்ளோவை கையில் கொடுக்கும். ஆனால் இதெல்லாம் சேமித்து வைக்கணும். செலவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த நகர்வுகள் சிறப்பாக இல்லை, கவனமாக இருந்துக்கணும். அதே போல் உடல் தொந்தரவுகள் அடிக்கடி ஏற்படும். குறிப்பாக இந்த ஆண்டோட பிற்பகுதியில் ஹெல்த் ரிலேட்டடாக அடிக்கடி தொந்தரவுகள் ஏற்படுகின்ற ஒரு ஆண்டு. அதனால் என்ன பண்ணணுங்க, மருத்துவ விரயங்கள் ஏற்படும். கூடுமானம் வரையிலும் உடல்நிலையில் சற்று கூடுதலான கவனம் செலுத்த வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று அப்படிங்கிறத உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். இது பருவ வயது பசங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்பில் கொஞ்சம் தேக்கநிலை. குறிப்பாக இந்த ஆண்டோட பிற்பகுதி எல்லாம் தெரியும், பார்த்துக்கலாம் போ, எக்ஸாம் தானே 2 மணி நேரம் இருக்குல்ல, படிச்சுக்கலாம் போ. 1 வருஷம் முழுக்க படிக்காதே ஒரு 2 மணி நேரத்தில் படிச்சிருவார். அது இதெல்லாம் சாத்தியமானு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி கொஞ்சம் அசட்டு தைரியம், சோம்பல்தனம் இவை அனைத்தும் அதிகரித்து விடும். படிக்கிற பசங்க, பருவ வயசு பசங்க மீது இப்போ நீங்கள் ஒரு கண் வச்சுக்கணும். புக்கை திறந்து வச்சுக்கிட்டு அங்கே கனவு கண்டுக்கிட்டு இருப்பார். இந்நேரம் டோனி 6 அடிச்சிருப்பாரா, விராட் கோலி 4 அடிச்சிருப்பாரா, அப்படி அந்த மாதிரி கனவுகள் கண்டு கொண்டிருப்பார்கள். ஆக அன்பு நண்பர்களே, கூடுமானம் வரையிலும் குழந்தைகளின் படிப்பில் அவர்கள் படித்து கொண்டு தான் இருக்கின்றார்களா என்பதில் கவனம் வச்சுக்கணுங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. இதனை அடுத்ததாக இந்த ஆண்டினுடைய பிற்பகுதி பார்த்திங்க அப்படின்னா ஜென்மத்திற்குள் ராகு, 12இல் சனி, தேவையில்லாத சில நட்பு வட்டாரங்களின் காரணமாக சில தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் குழந்தைகளுக்கு அறிமுகமாகும். அது அவர்களினுடைய குணத்தையே மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதை புரிஞ்சுக்கிட்டு கூடுமான வரையிலும் தேவையில்லாத நட்பு வட்டாரங்களோடு அவங்க பழகுகின்ற பொழுது கொஞ்சம் கடுமையான கண்டிப்புகளை நாம் செலுத்த வேண்டியது அவசியம். ஆக தொழில் ரீதியாக, பொருளாதார ரீதியாக பெரிய முதலீடுகள் போட்டு அகலக்கால் வச்சிட வேண்டாம். ஒரு ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட்டை வச்சு அதை மட்டும் தொழில் பண்ணுறது மிக மிக நல்லது. இந்த ஆண்டு உங்களுக்கு பரிகாரம் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்பு நண்பர்களே, பைரவ பெருமானினுடைய வழிபாடும் ஏதேனும் ஒரு உக்ர தெய்வத்தை வழிபாடு செய்வதும் சனிக்கிழமைகளில் நல்ல ஏற்றத்தையும் மேன்மைகளையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்த்துக்கள். நன்றி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.